வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அரசு பணி சட்டம்லேருந்து நான் உங்க ராஜபாண்டி. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்திய இயற்கை பிரிவுகள் ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரெண்டாவது பார்ட் வந்து அதோட கண்டினியூஷன். இந்திய இயற்கை பிரிவுகளில் இந்தியாவை இயற்கை பிரிவுகளில் 6 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்பதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இமயமலை பற்றி சொல்லியிருப்பாங்க. இமயமலை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி எவாலுவேஷன் ஆச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த லெசன் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா எவாலுவேஷன் ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், உள்ள போகலாம். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் 225 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பூமி உருவானது வந்து 450 மில்லியன் இயர்ஸ் சொல்லுவாங்க. 450 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். பூமியை உருவாக்கி எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குன்னா 450 மில்லியன் ஆண்டுகள், கிட்டத்தட்ட 448 மில்லியன் ஆண்டுகள் கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் பூமி உருவாக்கும் போது பூமியில இருந்த நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்பை பேஞ்சியா அப்படின்னும், கடல் பரப்பை வந்து பேந்தலசான்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நிலப்பரப்பும் ஒரே ஒரு கடல் பரப்பு இருந்துச்சு. அந்த நிலப்பரப்பை பேஞ்சியான்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு கடல் பரப்பை பேந்தலசான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பூமி பிளவு பெற ஆரம்பிச்சது. டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க, நிலத்தட்டு நகர்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியோட உள்பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 போர்ஷனா இருக்கும். சரிங்களா? இந்த நடுவுல இருக்கிறது வந்து கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல இருக்கிறது கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேல இருக்கிறது ஓடு, அதுக்கு நடுவில் இருக்கிறது கவசம், அதுக்குள்ள இருக்கிறது கரு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஓடு இருக்கு இல்லையா, இந்த ஓடு வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கும், அதாவது திடமா இருக்கும். இந்த உள்ள இருக்கக்கூடிய கருவும் பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கும், திடமா இருக்கும். இந்த கவசம் வந்து பாத்தீங்கன்னா லிக்யூடா இருக்கும், சரியா, திரவமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா இந்த லிக்யூடுக்குள்ள இது ரெண்டும் மிதந்துட்டு இருக்கும். பட் இந்த லிக்யூடு இருக்கு இல்லையா, இந்த கவசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6000 டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சுட்டு இருக்கும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நார்மலா ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி சூடு பண்ணும்போது மேல தட்டு வச்சிருந்தோம்னா அது தூக்கி எறியும் இல்லையா, அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற 6000 டிகிரி செல்சியஸ், 6000 டிகிரி செல்சியஸ்ல உள்ள இருக்கக்கூடிய இந்த மேக்மா, அதை வந்து மோல்டன் மேக்மான்னு சொல்லுவோம், பாறை குழம்புன்னு சொல்லுவோம். அது உள்ள கொதிச்சுட்டு இருக்கும். இந்த கொதிச்சுட்டு இருக்க பாறை குழம்பு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். சரி, அப்படி வெளியே வர ட்ரை பண்ணும்போது இந்த மேல இருக்கக்கூடிய போர்ஷன், இப்ப இது வந்து இது கொதிச்சு இந்த மேல இருக்கக்கூடிய போர்ஷனை தூக்க ட்ரை பண்ணும். சரியா? இப்ப இதை நான் என்ன பண்றேன்னா ஒரு பிளேட் மாதிரி காட்டுறேன். இப்ப இந்த மோல்டன் மேக்மா இங்க கொதிக்குது. இது கொதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதை தூக்க ட்ரை பண்ணும்போது இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட், மேல இருக்கக்கூடிய கிரஸ்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அது லைட்டா ஃபர்ஸ்ட் கிராக் ஆகும். அந்த கிராக் ஆகும்போது உள்ள இருந்து ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகி வரும். அந்த கேஸ் தான் ஜியோ தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவோம், புவி வெப்ப வாயு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த ஜியோ தெர்மல் எனர்ஜியில நிறைய இடங்கள்ல எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஜியோ தெர்மல் எனர்ஜியில வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. சரியா? அப்ப அதுக்கப்புறம் இந்த ஃபால்ட் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு கிராக் ஆகும். அந்த கிராக் மூலியமா என்ன ஆகும்னா இந்த மோல்டன் மேக்மா அப்படியே பூமிக்கு மேல வரும். இப்ப மேல வந்து இப்படி படியும் போது இதை வேல்கனோஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது எரிமலைன்னு சொல்லுவோம். இந்த எரிமலைகள் வந்து மேல படிய ஆரம்பிக்கும். இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த பக்கம் ஃபோர்ஸா தள்ளுது இல்லையா, இந்த பக்கம் தள்ளும் போது இது இந்த பக்கமும் இது இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்ப இந்த பிளேட் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டா உடஞ்சு இது இந்த பக்கமும் இது இந்த பக்கம் மூவ் ஆகும். இது வந்து டைவர்ஜன் பவுண்டரிஸ் சொல்லுவாங்க, அதாவது விலகும் எல்லைகள்னு சொல்லுவோம், விலகும் எல்லைகள். இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ரெண்டா உடஞ்சு பிரிஞ்சு போகும். இப்படி போகும்போது நடுவுல உருவாகிறத ஃபால்ட்னு சொல்லுவோம், அதை வந்து பிளவுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிளவு ஏற்படும் போது நமக்கு என்ன உருவாகும்னா பள்ளத்தாக்கு உருவாகும். சரிங்களா? இந்த ஃபால்ட்ல தான் என்ன உருவாகும், பள்ளத்தாக்கு உருவாகும். இப்போ ஒரு நிலத்தட்டு ஒன்னை விட்டு ஒன்னு நகரும் போது பள்ளத்தாக்கு உருவாகும். அந்த பள்ளத்தாக்குல என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து ஊடுருவி வரும். அப்போ இந்த நிலப்பகுதி ரெண்டா உடையும் போது உருவாகிற பள்ளத்தாக்குல தண்ணி வந்து மூவ் ஆகி வரும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 2225 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, இது 225 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, இது 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. இது பாத்தீங்கன்னா இது அப்படியே பிளவுபடுதா, இது அப்படியே ரெண்டா உடையுதா, உடையும் போது அந்த பள்ளத்தாக்குல என்ன ஆகும் அப்படின்னா கடல் தண்ணி ஊடுருவி வரும். அப்படி ஊடுருவி வரும்போது அந்த நிலம் என்ன ஆகும், வாட்டரால ஃபில் பண்ணப்படும். அப்ப புதுசா லேண்டுக்குள்ள இருக்கக்கூடிய புதிய பள்ளத்தாக்குல என்ன ஆகும், கடல் உருவாகும். இது வந்து விலகும் எல்லைகள்ல உருவாகுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு போர்ஷன், இப்ப நம்ம அதை இப்ப 2 போர்ஷனா எடுப்போம். இப்ப ஒரு பிளேட்டு இப்படி உடையுது, அதே மாதிரி இன்னொரு பிளேட்டு இதுவும் மூவ் ஆகுது. இப்ப இது உடையுது, இதுவும் மூவ் அடையுது, இதுலயும் கொதிக்குது, இதுவும் மூவ் ஆகுது, இது உடையுது. இப்ப ஃபால்ட் ஆகி இந்த பிளேட் எப்படி உடையும் அப்படின்னா இப்படி உடைஞ்சு இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த பிளேட் என்ன ஆகும் அப்படின்னா உடஞ்சு இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இப்ப என்ன ஆகும்னா இது ரெண்டும், இந்த பிளேட்டும் ஒன்னோட வந்து மோதும் இல்லையா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிளேட் ரெண்டும் ஒன்னோட நெருங்கி வந்து ஒன்னோட வந்து கொலீட் ஆகும். மோதும் போது இதுல எது வெயிட்டா இருக்கோ, சரியா, எது வெயிட்டா இருக்கோ அது என்ன ஆகும், சப்டெக்ஷன் ஆகி உள்ள போயிடும். சரியா? வெயிட்டா இருக்க போர்ஷன் வந்து சப்டெக்ஷன் ஆகி உள்ள போயிடும். இதுல இதுவா இருக்கிற, அதாவது வீக்கா இருக்கிற போர்ஷன் வந்து மேல வந்துடும், எலிவேட் ஆகி மேல வரும்.
இப்படி எலிவேட் ஆகி மேல வரும்போது நமக்கு கிரியேட் ஆகிறதான் மவுண்டெயின்ஸ், அதாவது மலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை மடிப்பு மலைகள் சொல்லுவோம். அப்போ ஒரு கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ், அதாவது இதை வந்து மோதும் எல்லைகள் சொல்லுவோம். ஒன்னை நோக்கி ஒண்ணு வர்றதுனால இது வந்து கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ், அதாவது மோதும் எல்லைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோதும் எல்லைகள் ஒன்னோட ஒண்ணு மோதும் போது ஒன்னு சப்டக்ஷன் ஆகி உள்ள போகும், இன்னொன்னு ஆகும் எலிவேட் ஆகி மவுண்டெயின்ஸ் கிரியேட் ஆகும். இதனால நமக்கு உருவாகிறது தான் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இந்தியாவில 2 விதமான மடிப்பு மலைகள் இருக்கு. ஒண்ணு வந்து இளம் மடிப்பு மலை, இமயமலைன்னு சொல்லுவோம். பழமையான மடிப்பமலை எதுன்னு கேட்டாங்கன்னா ஆரவல்லி மலை தொடர்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப மலைகள் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் ஒன்னோட ஒண்ணு மோதும் போது உருவாகுது மவுண்டெயின்ஸ் மலைகளும், ஒரு பிளேட் இன்னொரு பிளேட் ஒன்னோட ஒன்று இருந்து ஒன்று விலகும் போது என்ன உருவாகுது அப்படின்னா இந்த பள்ளத்தாக்குகளும் உருவாகும். சரியா? இதுக்கு காரணம் என்னன்னா நிலத்தட்டு நகர்வு. சரியா? பூமியில இருக்கக்கூடிய நிலத்தட்டு நகர்வதனால் உருவாகிற பவுண்டரிஸ். சரியா? இப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபால்ட் கிரியேட் ஆச்சு இல்லையா? இப்போ இந்தியால இமயமலை உருவாகிறது இல்லையா? உருவாகிறதுக்கு முன்னாடி இந்தியா எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது இந்தியா. இதுதான். இதை வந்து கோண்டுவானா நிலப்பகுதின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப என்ன ஆகும்னா இது ரெண்டா உடையும், ஒரு பேஞ்சியா ஒரு பேந்தலசா. பேஞ்சியான்றது ஒரு பெரிய நிலப்பரப்பு, பேந்தலசான்றது ஒரு வாட்டர் பாடி. இது ரெண்டா உடையும். மேல இருக்கிறது லாரேசியான்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறத கோண்டுவானான்னு சொல்லுவாங்க. ரெண்டா உடைஞ்சு 2 பகுதியா உருவாகும். இப்ப இந்த பகுதியில இதுதான் இந்தியா. இங்க இருக்கக்கூடிய பகுதி தான் இந்தியா. இங்க இருக்கிறத விட இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் மேல தூக்கி வந்திருக்கும். சரியா? அப்ப கோண்டுவானால இருந்து இந்தியா மேல் நோக்கி நகர ஆரம்பிக்குது. இந்த காண்டினென்ட் 2 இப்படி உடையுது, இந்த 2 காண்டினென்ட் இப்படி உடையுது. கீழே இருக்கிறது வந்து அண்டார்டிகா, இதுல இருந்து ஆஸ்திரேலியா உடஞ்சு மேல போகும். சரியா? இப்ப என்ன இது வந்தீங்கன்னா இந்த இதுல இந்திய பிளேட்டு இங்க கொஞ்சம் தூரம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. மேல இருக்கக்கூடிய ஆசியா இந்த பக்கமும், வட அமெரிக்கா இந்த பக்கம் மூவ் ஆகுது. இது வந்து ஆப்பிரிக்கா, இது வந்து தென் அமெரிக்கா. சரிங்களா? அது தனித்தனியா மூவ் ஆகுது. கீழே இது மூவ் ஆகுது. இப்ப கரண்டா இருக்கக்கூடியது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இங்க வந்துருச்சு இல்லையா? இதுக்கு நடுவுல ஒரு கடல் பரப்பு இருக்கு இல்லையா? இந்த கடலை தான் டெத்திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடலோட பேர் வந்து டெத்திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல் என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து யூரேசியன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரேசியன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்தியன் பிளேட்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் பிளேட் இந்த யூரேசியன் பிளேட் மேல போய் மோதும் போது, அதாவது இது ஒரு கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ், இது ஒரு கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ், நடுவில் இருக்கக்கூடிய லேண்ட். சரியா? கடல் தட்டு. இது வந்து ஒரு நிலத்தட்டுன்னு சொல்லுவோம், இது ஒரு நிலத்தட்டு, நடுவில் இருக்கக்கூடிய கடல் தட்டு. இப்ப 2 நிலத்தட்டுகளும் என்ன ஆகுதுன்னா ஒன்னோட ஒண்ணு மோதும் போது இது கீழ் நடுவில் இருக்கக்கூடிய கடல் தட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இலகுவான தட்டா இருக்கு. அதனால இது மோதி இதுல இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து எலிவேட் ஆகி மவுண்டெயினா கிரியேட் ஆயிடுச்சு. அதனால நமக்கு உருவானதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இமயமலை. யுரேசியன் பிளேட்னாலையும் இந்திய பிளேட்னாலும் இந்தியன் பிளேட்டும் மோதி உருவானதா இமயமலை. சரியா? அப்ப இந்தியன் பிளேட் எங்க இருந்து வந்துச்சு? கோண்டுவானால இருந்து வந்த இந்த நிலப்பரப்பு யுரேசியன் பிளேட் மேல மோதி அந்த நடுவில் இருக்கக்கூடிய டெத்திஸ் அப்படின்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலையா உருவாச்சு அப்படின்றதான் இந்த இந்தியாவோட இயற்கை பிரிவுல மெயினான போர்ஷனே. சரியா? ஃபர்ஸ்ட் இது எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இது பண்ணிக்குவோம். இப்ப அது மட்டும் இல்லாம நம்ம மலைகள் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மோதும் எல்லைகள். 2 தட்டு ஒன்னோட ஒண்ணு மோதுவதால் மலைகள் உருவாகும், 2 தட்டு ஒன்னை விட்டு ஒண்ணு விலகுவதால் பள்ளத்தாக்கு உருவாகும். அந்த மாதிரி உருவான பள்ளத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே மிகப்பெரிய பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்பாங்க. கிரேட் ரிஃப்ட் வேலி பள்ளத்தாக்கு, ஆப்பிரிக்கன் கிரேட் ரிஃப்ட் வேலி பள்ளத்தாக்குன்னு வந்து ஆப்பிரிக்கா கீழே கடலுக்குள்ள இருக்கு. அது பெரிய பள்ளத்தாக்கு, கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். அதோட அகலம் மட்டுமே 200 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளவு பள்ளத்தாக்கு, அதாவது இந்த டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டிஸ்னால உருவான பள்ளத்தாக்கு எதுனா நர்மதை பள்ளத்தாக்கு. நம்மளுடைய நர்மதை ரிவர் இருக்கு இல்லையா? அது வந்து விந்தியா சாத்புரா 2 மலையும் ஒன்னை விட்டு ஒன்னு பிரிஞ்சதுனால உருவான ஃபால்ட். இந்த ஃபால்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி ஃப்ளோ ஆனதுனால அது வந்து நர்மதை ரிவர் அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா? இதுக்கப்புறம் தான் நம்ம இமயமலை பத்தி படிக்க போறோம். இப்ப இந்தியால இயற்கை பிரிவுகள் இமயமலை சொல்றோம். மொத்தம் 6 பிரிவுகள் கொடுத்திருக்காங்க இந்தியாவில. இயற்கை பிரிவுகள் ஃபர்ஸ்ட் கடற்கரை, அதுக்கப்புறம் கிழக்குல வந்து கடற்கரை, மேற்குல வந்து பாத்தீங்கன்னா பாலைவனங்கள், மேற்கில் வந்து பாலைவனம், அதுக்கப்புறம் புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியம், வடக்குல வந்து புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்கன்னா 6 பெரும் பிரிவுகளா பிரிக்கப்பட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப இருக்க 2024-23 புக்கு படிச்சீங்கன்னா 6 பெரும் பிரிவுகள் கொடுத்துட்டு இங்க 5 தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு டேட்டா மிஸ் ஆகும். அதனால 2019 புக்கு வச்சு படிங்க. அதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகாம இருக்கும். நிறைய டேட்டாஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் எதுல இருக்கும்னா இந்த புத்தகத்துல இருக்கும். சரியா? சோ இப்ப 6 பெரும் பிரிவுகள் வந்து வடக்குல வந்து இமயமலை, அதுக்கப்புறம் வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், இந்திய பாலைவனம், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். மொத்தம் 6 பார்ட்டா இருக்கும். 6 டாபிக் இருக்கு. ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? நம்ம 3 பிரிச்சு படிச்சுட்டு மீதி 3 அதுக்கப்புறம் 6களும் தனியா ஒரு கொஸ்டினா படிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இமயமலைகள் பாத்தீங்கன்னா அப்படின்னா இங்க நான் மேப்ல காட்டுறேன். இமயமலை வந்து பாத்தீங்கன்னா இதான் மேல இருக்கக்கூடிய போர்ஷன். இதுல வந்துட்டு
இங்க இருந்து இங்க வரைக்கும் எப்படி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி இருக்கா, வில் போன்று காணப்படும். சோ அப்ப இதோட நீளம் வந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர். சரியா? மலையோட நீளத்தையும் எந்த பகுதியோட நீளத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிலோமீட்டர்ல சொல்லுவோம், உயரத்தை மீட்டர்ல சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். இப்ப இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர். இதுல இமயமலையை 3 போர்ஷனா பிரிப்போம். இங்க இருக்கிறது வந்து மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க, மேல இருக்கிறது மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க, நடுவுல இருக்கிறது இமயமலைன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் வந்து சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்லுவாங்க, அந்த நம்மளுடைய கிழக்கு பகுதிகள் சொல்லுவாங்க, இந்தியாவோட கிழக்கு பகுதிகள் சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு மாநிலங்களை வந்து என்ன அங்க இருக்கக்கூடிய குன்றுகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்லுவோம். இந்த இமயமலையை என்ன பண்றாங்க அப்படின்னா போர்ஷன் வைஸா கேட்பாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறேன், ரொம்ப முக்கியம். ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இமயமலையோட வடக்கு, இது வந்து மேற்கு இமயமலை. இதுல வந்து வடக்கு பகுதியில மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காரகோரம். சரிங்களா? மேல இருக்கிறது காரகோரம் கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லடாக். லடாக்கோடைய எக்ஸ்டென்ஷன் அப்படி வந்து கைலாஸ் மலைத்தொடர் இருக்கும். மூணாவது வந்து ஜஸ்கர், நாலாவது பீர்பாஞ்சல், அஞ்சாவது சிவாலிக். இதை வந்து வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்துகன்னு சொல்லுவாங்க. வடக்கிலிருந்து தெற்கா வரிசைப்படுத்த சொன்னாங்க அப்படின்னா மேல வந்து காரகோரம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது லடாக்கு, அதுக்கப்புறம் கைலாஸ், இது ரெண்டும் வரிசையா இருக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்கர், நாலாவது வந்து பீர்பாஞ்சல், அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா சிவாலிக். இது வந்து வடக்கிலிருந்து தெற்காக. தெற்கிலிருந்து வடக்காகன்னு சொல்லலாம், இங்க இருந்து நீங்க எடுத்துட்டு போகலாம். சிவாலிக், பீர்பாஞ்சல், ஜஸ்கர், லடாக்கு, காரகோரம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம் அரேஞ்ச்மெண்ட்ல. இதை வந்து மேற்கு இமயமலைன்னு சொல்லுவோம். இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கனால மேற்கு இமயமலைன்னு சொல்றோம். அதுக்கடுத்து இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். நடுவுல இருக்கக்கூடிய போர்ஷன், இந்த போர்ஷன் வந்து இமயமலைன்னு சொல்லுவோம். இந்த போர்ஷனை 3ஆ பிரிச்சிருப்போம். அதுல வந்து பெரிய இமயமலை, நடுவுல இமாச்சல், கீழே வந்து சிவாலிக்னு சொல்லுவோம். அதை வந்து 3 போர்ஷனா பிரிச்சிருப்போம். அதுல வந்து இதுலதான் உயரமான சிகரங்கள் எல்லாமே இதுலதான் இருக்கும். சரிங்களா? உயரமான சிகரங்கள் எல்லாமே இருக்கும். இது பள்ளத்தாக்குகள் எல்லாமே மேல இருக்கும். இதுல வந்து மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம். எவரெஸ்ட் அப்படின்றது உலகிலேயே உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் எங்க இருக்கு அப்படின்னா இது நேபாளம். இந்த நாடு வந்து நேபாளத்துல இருக்கும். உலகிலேயே உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்துல இருக்கு. அடுத்து இந்தியாவின் உயரமான சிகரம்னா 2 கொஸ்டின் இருக்கு. இந்தியாவின் உயரமான சிகரம் வந்து 2 இடத்துல இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவின் உயரமான சிகரம் காரகோரம். ஃபர்ஸ்ட் வந்து காரகோரம். இது வந்து 8611 மீட்டர், K2 அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்தியாவுடைய வந்து காரகோரம் மலைத்தொடர் பக்கத்துல இருக்கக்கூடிய K2 அப்படின்னு சொல்லக்கூடிய காட்வின் ஆஸ்டின் சொல்லியிருப்பாங்க. 8611 மீட்டர் ஹைட், இந்தியாவிலே உயரமான சிகரம். இந்தியாவின் 2வது உயரமான சிகரம் வந்து சிக்கிம்ல இருக்கக்கூடிய கஞ்சன்சங்கா. கஞ்சன்சங்கா வந்து பாத்தீங்கன்னா 8085 கொடுத்திருப்போம். அது இதுல மாறி இருக்கும், புக்ல டேட்டா மாறி இருக்கும், இதுல வேற மாதிரி இருக்கு. சரிங்களா? கஞ்சன்சங்கா வந்து 2வது உயரமான சிகரம். இந்தியாவின் 2 உயரமான சிகரம் இருக்கு. முதல் உயரமான சிகரம் K2, 2வது உயரமான சிகரம் கஞ்சன்சங்கா. K2 வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இப்ப வந்து லடாக்ல இருக்கு. கஞ்சன்சங்கா வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு. அது 2 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ இயற்கை பிரிவுகள்ல போயிடலாம். இமயமலை. இமயமலை வந்து வடக்கு மலை, இந்தியாவுடைய வடக்குல இருக்கிறதுனால வடக்கு மலைன்னு சொல்லுவோம். உலகின் இளமையான மிக உயரமான மலை எது அப்படின்னா நம்மளுடைய இமயமலை தான். சரியா? உலகின் இளமையான மற்றும் உயரமான மலை எதுனா இமயமலை. இது வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடிதான் உருவாச்சு. நம்ம பார்த்தோம் புவி மேலோடு பேரியக்க விசைகள், நம்ம சொன்னாலே ஒரு புவி மேலோட்ட பேரியக்க விசைகள்னா ஒரு நிலத்தட்டு ஒன்னை நோக்கி ஒன்று நகரும் போது உருவானதுதான் பேரியக்க விசைகள். அதனால விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு ஃபோல்ட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மடிப்பு மலைகள் உருவானதுன்னு சொல்லியிருப்போம். மலைகள் உருவானது காரணம் வந்து புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகள் உருவாகும். இமயமலையோட இது வந்து பாத்தீங்கன்னா மேற்குல சிந்து பள்ளத்தாக்குல இருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு இமயமலை நீண்டு காணப்படும் சொல்லியிருப்பாங்க. இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆகி காஷ்மீர்ல இங்க ஸ்டார்டிங்ல 500 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகி குறைஞ்சிக்கிட்டே போகும். அங்க போகும்போது 200 கிலோமீட்டர் அகலத்தோட முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா பாம்பீர் முடிச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுவது பாம்பீர் முடிச்சு. இப்ப இந்த பாம்பீர் முடிச்சு என்ன ஆகுனா மத்திய ஆசியாவோட உயரமான மலைத்தொடரான இமயமலையும் அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய இமயமலையும் மத்திய ஆசியாவோட உயரமான பகுதியும் இணைக்கக்கூடியது வந்து இந்த பாம்பீர் முடிச்சு. அதனால இங்க இருந்து அங்க இந்திய இமயமலை எப்படி இருக்கும்னா அப்படி ஒரு ஆர்க் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தால வில் போன்ற அமைப்பில் காணப்படுதுன்னு சொல்லியிருப்போம். அப்ப இமயமலை அப்படின்றது ஹிமாலயா அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படின்னா சமஸ்கிருத சொல். இதோடைய
மீனிங் என்னன்னா பனி உறைவிடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்டோ ஆஃப் ஸ்னோ, பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லி பொருள். இப்ப இமயமலையை 3 போர்ஷனா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து டிரான்ஸ் இமயமலை அல்லது மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இமயமலை, மூணாவது வந்து கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்லுவோம். இந்தியாவில் இளமையான மடிமலை எதுன்னு கேட்டா இமயமலை. இந்தியாவின் மிக பழைய மடிமலை எதுன்னு கேட்டாங்கன்னா ஆரவல்லி மலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவின் பழமையான மடிமலை எதுன்னு கேட்பாங்க, ஆரவல்லி மலை. நான் மடிமலைன்னா என்னன்னு சொன்னேன், மலைகள் மடிக்கப்பட்டு உருவானதான் மடிமலைன்னு சொல்லி சொன்னோம். அடுத்து டிரான்ஸ் இமயமலை அப்படின்னா என்னன்னு கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய மேற்கு பகுதி, நம்ம காரகோரம் பார்த்தல ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இருக்கிறதா டிரான்ஸ் இமயமலை. அதனால இது என்ன சொல்றோம், இதுக்கு இன்னொரு பேரு மேற்கு இமயமலைன்னு சொல்லுவோம். அல்லது இதோட மேக்சிமம் போர்ஷன் திபெத் பீடபூமியில அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இங்க கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட கிழக்கு பகுதியில 40 கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆகி சென்ட்ரல சரியா 40 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகி சென்ட்ரல வந்து பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் அகலத்துலயும் திருப்பி முடியும் போது கம்மியாயிரும். அப்போ 40 கிலோமீட்டர்ல 2 கார்னர்லயும் 40 கிலோமீட்டர் அகலத்திலையும் சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா 225 கிலோமீட்டர் அகலத்தோட இது இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதோடைய இது வந்து பாத்தீங்கன்னா கடலடி உயிரின படிமங்களால் ஆனது. நான் ஆல்ரெடி சொன்னேன், நடுவில் இருக்கக்கூடிய தெத்தீஸ் அப்படின்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவாச்சு. அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கும், கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கும். அந்த உயிரினங்களால் உருவானதான் அந்த கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரைனட் பாறைகள். இந்த கிரைனட் பாறைகள் அப்படின்னா என்னன்னு நான் இது பிடிச்சிட்டு சொல்றேன். சரியா, இதுல இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. இதுல இருக்கக்கூடிய பகுதிகள் ஜஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம். இது வந்து அதுல கூடிய ஹைட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணோம், மலைகள் அரிசிப்படுத்தி இருந்தோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இந்த பாறைகள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, டெர்சியரி கிரைனட் பாறைகள். இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு இது பார்த்தோம், நிலத்துக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா. இந்த மோல்டன் மேக்மா என்ன ஆகும் அப்படின்னா மேல வர ட்ரை பண்ணுது, கொதிக்குன்னு சொன்னோம், அது கொதிச்சு மேல வர ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணும்போது இது ஃபால்ட் ஆகி மேல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வால்கனோஸ், அதாவது எரிமலையில இருக்கக்கூடிய லாவாவா வந்து இப்படி படியும், ஒரு லேயரா இப்படி படியும் இல்லையா. அப்படி படியும் போது இதனால உருவாக்கக்கூடிய படி. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எரிமலை வெடிச்சு வருது, இப்ப படியுது. அப்புறம் கொஞ்ச நாள் வரல, அடுத்து எரிமலை வெடிச்சு வருது, அடுத்து என்ன பண்ணுதுன்னா இதுக்கு மேல இப்படி படியுது. இப்படி ஒவ்வொரு தடவையும் எரிமலை வெடிச்சு வந்து படியும் இல்லையா, அதனால இப்ப வந்து படிவு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து படிவு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல செடிமெண்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது இந்த எரிமலை வாய்ப்பகுதிக்கு உள்ளேயே படிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்ப இது மேல வந்து படிஞ்சிச்சுன்னா காத்து பட்டு குளிரும், சீக்கிரமா குளிர்ந்துரும். இதே எரிமலை வாய்ப்பகுதிக்கு உள்ளேயே படிஞ்சாலோ அல்லது பூமியோட நிலப்பரப்புக்குள்ள ஏதாவது பீக் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஏதாவது லேசான பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த பாயிண்ட்ஸ்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இந்த பாறை குழம்பு வந்து போய் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது இந்த இடத்துல இப்படி போய் படியுதுன்னா இதையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எரிமலையோட வாய்ப்பகுதிக்கு உள்ளேயும் அல்லது பூமிக்கு நடுவுலையும் படியக்கூடிய இந்த பாறைகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இக்னீசியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த தீப்பாறை, படிவு பாறை, இப்ப இந்த ரெண்டு பாறையுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஹியூமன் என்ன பண்ணலாம், இதை வந்து உடைச்சு நம்ம எடுக்கலாம், அல்லது நேச்சுரலா அது உடஞ்சு போகலாம். அப்படி உடஞ்சு போய் வேற ஒரு வடிவத்துக்கு மாறுச்சுன்னா இதுக்கு பேர் வந்து உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, உருமாறிய பாறைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பாறைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் நம்ம டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். மறுபடியும் இது ஒரு நிலமா இருக்கும், இந்த நிலம் மறுபடியும் என்ன ஆகும், சப்டெக்ஷன் உள்ள போகும். உள்ள போகும்போது இந்த பகுதியோட இது 6000 டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. 6000 டிகிரி செல்சியஸ்ல கிட்டத்தட்ட எல்லா பொருட்களும் என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகி குழம்பு மாதிரி ஆயிரும். சரிங்களா, அப்ப கிட்டத்தட்ட இரும்போடைய மெல்டிங் பாயிண்ட் 1800 டிகிரி செல்சியஸ். பெரைட், சிமெண்டைட் அந்த மாதிரியான மெட்டீரியல் 3000 டிகிரி செல்சியஸ்ல மெல்ட் ஆயிரும். அப்போ எல்லாமே உருகி என்ன ஆயிரும் அப்படின்னா கொலன்னு இருக்கும். அதனால பூமிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் என்ன வடிவத்துல இருக்கும்னா இந்த குழம்பு வடிவத்துல தான் இருக்கும். அப்ப இந்த பாறை இந்த இதெல்லாம் மறுபடியும் என்ன ஆகும், பூமிக்குள்ள போயிடும், மறுபடியும் மோல்டன் மேக்மா ஆகி மறுபடியும் வெளியே வரும். இதுக்கு பேரு ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பாறை சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த கிரைனட் பாறைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி படிவு பாறைகளும் என்ன ஆகும்னா நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லைடு, ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது கேக் மாதிரி வரும், அந்த மாதிரி வர்றதா கிரைனட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தீப்பாறைகளும் சேர்த்தீங்கன்னா உள்ள இருந்து கட் பண்ணி எடுக்கும்போது கிரைனட்டா கிடைக்கும். பட் என்ன ஆகும்னா இந்த செடிமெண்ட் ராக்ஸ் படிவு பாறைகளை விட இந்த தீப்பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஹார்ட்னஸா இருக்கும், நம்மளா கெட்டியான கிரைனட் பாறைகளா இருக்கும். ஸோ அதனால இந்த இதுல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டெர்சியரி கிரைனட் பாறைகளால் உருவானதுன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இன்னொரு பகுதி வந்து உருமாறிய பாறைகளால் உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. உருமாறிய பாறைன்னா என்னன்னா ரெண்டு பகுதியும் உடஞ்சு உருமாறுச்சுன்னா அது உருமாறிய பாறைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது இருக்கிறது இமயமலை. இந்த இமயமலையா 3 போர்ஷனா பிரிப்போம். அந்த இமயமலைன்றது போர்ஷன் தான் இந்த டெத்தீஸ் அப்படின்ற கடல் மடிக்கப்பட்டு உருவானதுன்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க,
வடக்கு மலைகளின் பெரிய பகுதியாக அமைந்துள்ளது. இது ஒரு இளம் மடிப்பு மலை ஆகும். இது என்ன பண்ணனா வடக்கே இருக்கக்கூடிய ஆங்கார நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, அந்த லாரேசியா கோண்டுவானா, தெற்கே இருந்த கோண்டுவானா, இது ஒன்னு நோக்கி ஒன்னு என்ன ஆகும், மூவ் ஆகி இப்படி மூவ் ஆகி ஒன்னோடு ஒண்ணு மோதும் போது, சரியா, ஒண்ணுல இருந்து ஒன்னு நோக்கி மூவ் ஆகி ஒன்னோடு ஒண்ணு மோதும் போது உருவானதான் என்னது, இந்த பாதைகள். சரி, ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக, ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில இருந்த டெத்திஸ் அப்படின்ற கடல் மடிக்கப்பட்டு உருவானதான் எது, இந்த இமயமலை. அந்த இமயமலையை நம்ம 3 போர்ஷனா இருப்போம். வெளிப்பகுதி, சரியா, வெளிப்பகுதி பெரிய இமயமலை அல்லது இமாத்திரினும், நடுவில் இருக்கிற பகுதி சிறிய இமயமலை அல்லது இமாச்சல்னும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வெளி இமயமலை சிவாலிக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய இமயமலைக்கு வேற ஒரு பெயர் கேட்பாங்க, கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க இமாத்திரி. சிறிய இமயக்கு வேறு பெயர்னா இமாச்சல், சிவாலிக்கோட இன்னொரு பேர் வந்து வெளி இமயமலைன்னு சொல்லுவோம். இந்த 3 இமயமலை பத்தி படிச்சிட்டோம்னா சிவாலிக்கு நடுவுல இருக்கக்கூடிய போர்ஷன் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பெரிய இமயமலை, கிரேட்டர் பார்ட். இதுல தான் பாத்தீங்கன்னா உயரமான பகுதிகள் எல்லாமே இருக்கு. எவரெஸ்ட் அப்படின்ற உயரமான சிகரமா இருக்கட்டும், நம்மளுடைய 2வது உயரமான சிகரமான கஞ்சன்ஜங்காவா இருக்கட்டும், இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இந்த இமயமலை போர்ஷன்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, பெரிய இமயமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளதுன்னு சொல்லி, இதோட சராசரி அகலம் சராசரியா 25 கிலோமீட்டரும், உயரம் சராசரியா 6000 மீட்டர். உயரத்தை எப்பயுமே என்ன சொல்லணும், மீட்டர்ல தான் சொல்லணும். அகலம் நீளம் எல்லாத்தையும் கிலோமீட்டர்ல சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணணும். இதுக்கப்புறம் மிக உயரமான சிகரங்கள்ல எங்க இருக்கு அப்படின்னா இங்கதான் இருக்கு. அதே மாதிரி பௌதீக சிதைவு, பௌதீக சிதைவுனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிதைஞ்சு போன பொருட்கள், அதனால உருவானது இந்த மலைன்னு சொல்லுவோம். இதுல உயரமான சிகரம் அப்படின்னா எவரெஸ்ட். எவரெஸ்ட் வந்து 8848 மீட்டர் ஹைட் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது இந்தியாவின் 2வது உயரமான சிகரம். ஃபர்ஸ்ட் வந்து K2, அது வந்து 8611. K2 வந்து 8611 மீட்டர். கஞ்சன்ஜங்கா 2வது 8586, 8586 மீட்டர். 8586, 8586 யாவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சரியா. அதுக்கப்புறம் இது கேட்பாங்க, எவரெஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஃபுல்லா நேபாளத்துல இருக்கு. ஆனா கஞ்சன்ஜங்கா நேபாளத்திலயும் சிக்கிமுக்கு இடையில இருக்கு. அதனால மேக்சிமம் போர்ஷன் சிக்கிம்ல இருக்கு. நமக்கு கஞ்சன்ஜங்கா சிக்கிம்ல இருக்கனால 2வது உயரமான சிகரம் சிக்கிம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பனியாறுகள் உருவாகுது. ஒன்னு வந்து கங்கோத்ரி, சியாச்சின், இந்த மாதிரியான பனியாறுகள் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்த 2வது இருக்கக்கூடிய இமயமலையில, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பெரிய இமயமலைன்னு சொல்லக்கூடிய இமாத்திரியில இருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமானது, பெரிய இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன கேட்பாங்க, இமாத்திரி. அடுத்து இதுல கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். இந்தியா உலகிலே உயரமான சிகரம் எதுனா எவரெஸ்ட், இந்தியாவின் உயரமான சிகரம் எதுனா K2 அல்லது கார்பின் ஆஸ்டின். இதோட ஹைட் 8611 மீட்டர். கஞ்சன்ஜங்கா இந்தியாவின் 2வது உயரமான சிகரம் கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர். இது வந்து நார்மலா இருக்குது. இது இல்லாம மீதி இருக்கக்கூடிய இந்தியாவில உயரமான சிகரங்களை ஹைட் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. 2வது இருக்கக்கூடிய இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இங்க நங்க பர்வத், நந்தா தேவி, காமட், நம்ச பர்வத். இதுல பாத்தீங்கன்னா காமட்டும் நம்ச பர்வத்தும் ஒரே ஹைட்ல இருக்கும், மீதி எல்லாமே டிஃபரெண்ட் ஹைட்ல இருக்கும். இது ஆர்டர் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் K2, 2வது கஞ்சன்ஜங்கா, 3வது நங்க பர்வதம், 4வது நந்தா தேவி, 5வது காமட்டு, நம்ச பர்வதம், சரியா. இது வந்து ஆர்டர்ல பார்த்து எழுதிக்கணும். இது ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து உலகிலே அதிகமான உயரங்கள் சிகரங்கள் எங்க இருக்கு அப்படின்னா இமயமலையில தான் இருக்கு. உலகிலே அதிகமான சிகரங்கள் கிட்டத்தட்ட உலகில் ஏனைய மலைத்தொடர்ல அதிகமான சிகரங்கள் கொண்டது 14 உயரமான சிகரங்கள்ல டோட்டலா 9 எங்கதான் இருக்கு அப்படின்னா இமயமலையில தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியம், இது வந்து டேட்டா, சரிங்களா. அதுக்கடுத்து 2வது இருக்கக்கூடிய அந்த இமயமலையில் 2வது இமயமலையோட பார்ட்ல 2வது போர்ஷன் வந்து சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் கொடுப்பாங்க. சிறிய இமயமலை அல்லது இமாச்சல். இந்த இமாச்சல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதோட அகலம் சராசரியான அகலம் 80 கிலோமீட்டரும், இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 3500 4500 மீட்டர் உயரமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகளால் இருக்கு. இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கிறதுனால இங்க நிறைய மக்கள் வசிக்க ஆரம்பிப்பாங்க. நகரமய மக்கள் காரணமா நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு வந்து காடுகள், மக்கள் விவசாயம் பண்றாங்க, அதனால அழிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிக மலைவாழ் நிலங்கள், நம்ம அடிக்கடி இந்த டூர் போவாங்களே அந்த மாதிரி மலைவாழ் நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான். இது வந்து இதே மாதிரி இந்த பீர் பாஞ்சல், தௌலதார், மகாபாரத், இந்த மாதிரி மலைகள் இந்த தொடர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கோலை வாழினங்கான சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங், இந்த மாதிரி கோலை வாழினங்கள் அதிகம் அமைந்துள்ள பகுதி எதுன்னு கேட்பாங்க. அது வந்து இந்த இமயமலை. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய கணவாய்கள் கேட்பாங்க. இந்த கணவாய்கள் பொறுத்த அளவுக்கு கொஸ்டின்ஸ்ல எந்த பகுதிக்கு இடையே காணப்படும் அல்லது எந்த மாநிலத்துல இருக்குன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற கணவாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரகோரம் கணவாய். காரகோரம் கணவாய் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. மேல K2 கீழே பார்த்தாலும் காரகோரம் கணவாய். 2வது வந்து ஜொசிலா கணவாய்
சிப்கிலா கணவாய். இது ரெண்டும் எங்க இருக்கு அப்படின்னா இமாச்சல பிரதேசம். சொஜிலா கணவாயும் சிப்கிலா கணவாய் ரெண்டும் இமாச்சல பிரதேசம். மூணாவது வந்து பொடிமிலா கணவாய், இது வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. அடுத்து நாதுலா மற்றும் ஜொலிப்லா கணவாய், இது வந்து சிக்கிம்ல இருக்கு. இது எல்லாமே இமயமலையில இருக்கிற முக்கியமான கணவாய். இது இல்லாம நம்ம வந்து கைபர் போலன் 2 கணவாய் கேள்விப்பட்டிருப்போம். கைபர் கணவாயும் போலன் கணவாய். கைபர் கணவாய் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் 2 இணைக்கும் கணவாய் எதுன்னு கேட்பாங்க, கைபர் கணவாய். பாகிஸ்தான்ல கூடிய கணவாய் எதுன்னு கேட்டாங்கன்னா போலன் கணவாய். இந்த கணவாய் பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும், கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது வெளி இமயமலை அல்லது சிவாலிக் குன்றுகள் சொல்லுவோம். சோ வெளி இமயமலைன்றது பாத்தீங்கன்னா அது ஹைட் கம்மியா இருக்கும். அந்த கீழே இருக்கக்கூடிய ஆறுகள் போகக்கூடிய இந்த போர்ஷனை தான் இந்த சிவாலிக் அல்லது வெளி இமயமலைன்னு சொல்லுவோம். இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பாத்தீங்கன்னா அசாம் வரைக்கும் இது காணப்படும் சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட ஹைட் வந்து 900 மீட்டர் 1100 மீட்டர், சராசரி 1000 மீட்டர் ஹைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அகலம் பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர், கிழக்குல வந்து 10 கிலோமீட்டரும், அங்க முடியிற இடத்துல தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்கள், அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால, இப்ப இப்படி மலை இருக்கு, இடையில ஆறுகள் இருக்கனால அதை வந்து அடிச்சுட்டு போயிடும். அதனால இந்த மலைகள் என்ன ஆகும், கட்டாயம் இருக்கும். அதனால இது வந்து தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்களாகவும் சொல்லியிருக்காங்க. நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கும். இமயமலைக்கு சிறிய இமயமலைக்கு வெளிப்புற இமயமலைக்கு நிறைய கேப் கிடைக்கும். சரியா, இதுல வந்து கிழக்கு பகுதி, இதோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது வந்து டூர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி வந்து டூன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். டூர்ஸ் அண்ட் டூன் எதுன்னு சொல்லுவோம். வெளிப்புற இந்த பக்கம் கிழக்கு இமயமலை இருக்கக்கூடிய பகுதி வந்து டூர்ஸ் அப்படின்னும், மேற்கு இமயமலையில் இருக்கக்கூடிய பகுதி வந்து டூன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மூணாவது இருக்கிறது பூர்வாஞ்சல் குன்றுகள். இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் வந்து இமயமலையோட லாஸ்ட் டாபிக், கடைசியான இருக்கக்கூடிய போர்ஷன். இது எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், அருணாச்சல் பிரதேசம் அந்த போர்ஷன்ல இருக்கக்கூடியது குட்டி குட்டி மலைகளா இருக்கும். அதான் இதுல மெயின். சரிங்களா, எந்த பகுதிகள் அப்படின்னா நம்ம லாஸ்ட்ல இருக்கக்கூடியது டாப்லா, அபோர், காசி, ஜெயிந்தியா குன்றுகள், இது எல்லாமே காரம், இது குன்றுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இது பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்லுவோம். இது இந்தியாவுடைய லாஸ்ட் பகுதியில இருக்கிறது. இப்ப இமயமலையோட சிறப்பு என்னன்னு கேட்பாங்க. இமயமலையோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு இப்ப இமயமலை வந்து மேல அமைஞ்சிருக்கிறதுனால, இமயமலை வந்து இங்க மேல அமைஞ்சிருக்கிறனால நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்றுல அடிக்கக்கூடிய இந்த காற்று எங்க இருந்து கீழ இருந்து மேல போய் இமயமலையில மோதி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மறுபடியும் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறதுக்கு காரணமாகும். அதனால நமக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து இந்தியாவுக்கு முழுக்க கனமழை தரதுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ரெண்டாவது, மேல வந்து காற்று மண்டலம் சொல்லுவோம். ரெண்டாவது லெசன்ல படிப்போம். காற்று மண்டலம் கீழ் நோக்கி மூவ் ஆகும்போது வட துருவ பகுதியில இருந்து பனிக்காத்து, குளிர்ந்த காற்று தெற்கு நோக்கி அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி அடிக்கிற காத்து இமயமலை இப்படி இருக்கிறதுனால இந்த காத்தை தடுத்தோம்னா இந்திய பகுதிகளுக்கு அந்த காத்து வந்து நமக்கு தாக்கம் ஏற்படுத்தாம பெரிய குளிர்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. அதனால இன்னொரு முக்கியம் வந்து குளிர்ல இருந்து நம்ம வடக்குல இருந்து வரைக்கக்கூடிய காத்துல இருந்து நம்மளை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் கங்கா, யமுனை, பிரம்மபுத்திரா இந்த மாதிரியான வற்றாத நதிகள் பெறக்கூடிய இடமா இருக்கனால வற்றாத நதிகள் பிறப்பிடமா எதற்கு அப்படின்னா இந்த இமயமலை இருக்கு. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அந்த நதிகள் உற்பத்தி ஆகிற வற்றாத நதிகள் பிறப்பிடமா இருக்கு. அதே மாதிரி நம்ம சிம்லா, டேராடூன் இந்த மாதிரி முக்கியமான சுற்றுலா தலங்கள் இங்க இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில்கள் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி கோவில் இந்த மாதிரியான கோவில்களுக்கு சிறந்த இடமா எது இருக்கு அப்படின்னா இந்த இமயமலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இமயமலையில கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் மூலியமா வனங்களுக்கும் காகித தொழிற்சாலைகளுக்கும் உற்பத்திக்கு பயன்படுறதுனால நிறைய மூலப்பொருள் தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் உற்பத்தியை பயக்கூடிய இடமா இருக்கு. அதே மாதிரி மத்திய ஆசியால இருந்து நமக்கு அடிக்கக்கூடிய காத்தை தடுத்து இந்தியாவை வந்து குளிர்ல இருந்து பாதுகாக்குது. அது மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்கக்கூடிய உயிரின பல்லுயிர் மண்டலமாவும் எது இருக்குன்னா இமயமலை இருக்கு. அதுக்கப்புறம் இமயமலையை வந்து ஆறுகள் பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. இந்தியாவுடைய இந்த கிழக்கு போர்ஷன் இருக்கு இல்லையா, இப்ப இந்த இமயமலை இப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம் அந்த மாநிலங்கள் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் இந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய மலை 2 நதிகளுக்கு இடையில இருக்கு. ஒன்னு வந்து சிந்து, இன்னொன்னு சட்லஜ். சரி, அந்த சிந்துக்கும் சட்லஜுக்கு இடையில 3 மாநிலம், ஒன்னு வந்து காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல், இது 3 சேர்ந்தது. அப்போ இந்த 3 சேர்த்து இமயமலைன்னு சொல்லிப்பாங்க. காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் இமயமலை எந்த நதிகளுக்கு 2 நதிகளுக்கு இடையில இருக்குன்னா சிந்து மற்றும் சட்லஜ் 2 நதிகளுக்கு இடையில இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சட்லஜ் நதிக்கும் இங்க இருக்கக்கூடிய காளி அப்படின்ற நதிக்கு இடையில இருக்கக்கூடிய இமயமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹுமாயூன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. சரியா, இது ஃபர்ஸ்ட் சிந்து, ரெண்டாவது இருக்கிறது சட்லஜ், மூணாவது இருக்கிறது காளி. சரியா, காளிக்கும் சிந்துக்கும் சட்லஜுக்கு நடுவுல இருக்கிறது ஹுமாயூன் இமயமலை. அடுத்து மத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க. மத்திய இமயமலை அல்லது நேபாள் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இந்த காளியில இருந்து திஸ்தா வரைக்கும் இருக்கிறது, காளியில இருந்து திஸ்தா ரிவருக்கு நடுவுல இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து மத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து திஸ்தால இருந்து திகாங் வரைக்கும் இருக்கிறது கிழக்கு இமயமலை அல்லது அஸ்ஸாம் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இமயமலையோட 2வது டாபிக். சோ இதோட என்ன ஆகும்னா 2 டாபிக் கவர் ஆயிருக்கு. மீதி இருக்கிற டாபிக் வந்து அடுத்த போர்ஷன்ல பார்க்கலாம்.